ஆக்ட்ரஸ் பிரகதி அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்த சமீபத்தில இன்டர்வியூல பகிர்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட ஆதரவுகள் தான் அவங்களுக்கு குமிஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது அவங்க வெயிட் லிஃப்டிங்கில நெறைய சாதனையே இப்ப படைச்சிருக்காங்க. ஸோ நெறைய பேர் அந்த வீடியோஸ் இவங்க ஜிம்முக்கு போற வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, "இந்த வயசுல உனக்கு இது தேவையா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்குறேன். ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து நீ மெசேஜ் பண்ற. ஒரு ஒழுங்கான டிபி போட்டு கூட உன்னுடைய முகத்த வச்சுன ஒரு டிபிய போட்டு கூட எனக்கு மெசேஜ் பண்றதுக்கு உனக்கு ஒரு துப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, என்ன கேட்குறல்ல, ஒரு 20, 25 வயசு தானே உனக்கு இருக்கும். நான் பண்றத உன்னால பண்ண முடியுமா? அதுக்கு துப்பு இருக்கா உனக்கு? அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி இருக்க இது எதுவுமே இல்லாதப்ப, எப்படி என்ன நீ கமெண்ட் பண்ற? இந்த வயசுல உனக்கு தேவையா? அப்படின்னு கேட்டா, ஹலோ உங்க வீட்ல உங்க அம்மா, உங்க பாட்டி அப்படி இருக்காங்கன்னா, நான் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்ல எனக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. என் பசங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பிரைம் ஏஜ்லலாம் எனக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னுடைய குழந்தை, ஃபேமிலி அது இதுன்னு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருந்தது. இப்ப தான் எனக்கான டைம் கிடைச்சிருக்கு. எனக்கான டைம் கிடைக்கக்குள்ள நான் அதுல என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய பேஷனை, என்னுடைய அந்த ஒரு திறமைய காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னுடைய பசங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்க. என்னுடைய பசங்க எனக்கு இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இத விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் உன்னால பண்ண முடியுதா? இந்த வயசுல என்ன நீ கமெண்ட் பண்றல்ல. என் வயசுல நான் பண்றத உன்னுடைய வயசுலயும் நீ ஃபர்ஸ்ட்டு பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன பேசலாம். அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நறுக்குன்னே கேட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.